राहुल गांधी ने धक्का मारा। ராகுல் காந்தி இத்தனை நாள் இருக்கக்கூடிய வன்மம், மனசுக்குள்ள இருந்த வன்மம் இப்ப வெளியே கொட்டிருச்சு. ராகுல் காந்தி தள்ளி போய் 2 MP காயமாயிட்டாங்க. அது தெரியுமில்ல, பிஜேபி MP, ஒரிசா MP 2 பேரு. இதுல என்ன, இப்போ காங்கிரஸ் கட்சியினுடைய அசாம் மாநில எம்பி கௌரவ் கோகாய் வந்து சொல்றது என்னன்னா, அது என்ன அமித்ஷா வந்து பதவியை வேணா நான் ராஜினாமா பண்றேன், மன்னிப்புலாம் கேட்க முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு திமிரா பேசியிருக்காரு. அந்த ஸ்டாண்டுக்கு போறாரு. என்னைய பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம், இந்த விஷயத்த வந்து ஒரு புத்திசாலித்தனம்னா மன்னிப்பு கேட்டுறது தான் பெஸ்ட் அமித்ஷாக்கு. இல்லைன்னா பிஜேபியே ரொம்ப தர்ம சங்கடத்தை ஏற்படுத்துற மாதிரி ஒரு சூழ்நிலை ஆயிடும். இந்த லேடி சொல்றாங்க, நீங்க தள்ளி விட்டு தான் அவர் இப்படி ஆயிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. அவர் அங்கிருந்து கையை கட்டிக்கிட்டே வந்து பார்த்துட்டு, அப்படியா நான் பண்ணலையே, எல்லாமே ரெக்கார்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாரு. தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மளோடு தமிழ் நியூஸ் தலைமை ஆசிரியர் இணைந்திருக்கிறார். இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் நடந்த கலைபரங்கள், காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவரை தள்ளிவிட்ட விவகாரம், இந்த பக்கம் ஒரு குற்றச்சாட்டு, அந்த பக்கம் ஒரு குற்றச்சாட்டு, மாறி மாறி இருக்கு. ஆக மொத்தத்தில் பிஜேபி வந்து பயத்தில் இருக்காங்க அப்படிங்கிற மட்டும் தெரியுது. அதை பற்றி ஒரு உரையாடல் தான் இன்னைக்கு பண்ண போறோம், இன்டர்வியூ மாதிரி இல்லாம. வணக்கம் சார். வணக்கம் சந்திரே, வணக்கம். பாத்தீங்கன்னா இவர் மன்னிப்பு கேட்கணும், அவர் சொல்றாரு, அவர் மன்னிப்பு கேட்கணுங்கிறாங்க. நம்மளாம் மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு. 2 பேரும் பண்ண ஒரு விஷயங்கள் பாத்தீங்களா? இன்னைக்கு பாத்தீங்கன்னா வீடியோக்கெல்லாம் பாக்குறது வித்தியாசமா இருக்கு. ஆமா, இன்னைக்கு நேத்து தினத்துல இருந்தே ஒரு பெரிய கொந்தளிப்பு தான். ஆமா, அவர்கள் வந்து பூனைக்குட்டி இது வரைக்கும் வீட்டுக்குள்ள இருந்தது வெளியே வந்துருச்சு அப்படின்னு சொல்ற மாதிரி மைண்ட் வாய்ஸ் நினைச்சு ஓப்பனா நாடாளுமன்றத்திலேயே பேசிட்டாரு. சாதாரணமா பேசுற மாதிரி பேசிட்டாரு. ஆமா, அவருக்கு ஏன்னா இது இப்ப என்னன்னா, இத்தனை நாள் இருக்கக்கூடிய வன்மம், மனசுக்குள்ள இருந்த வன்மம் இப்ப வெளியே கொட்டிருச்சு. என்னடா எதுக்கு எடுத்தாலும் அம்பேத்கர்னே சொல்லிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற தொனில பேசினத ஓரளவுக்கு எதிர்கட்சி வந்து இன்னைக்குதான் எதிர்கட்சி மாதிரி ஒற்றுமையா போராடுறாங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருக்கு. ஆமா, சோ அந்த விஷயத்துல பாக்குறப்ப உண்மையிலே எதிர்கட்சிகளை பாராட்டலாம். இதுல குறிப்பா ஒண்ணு பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ராகுல் காந்தி இன்னைக்கு கவனிச்சிங்களா? ப்ளூ கலர் டிஷர்ட்டோட தலைவர். ஆமா, அவர் வந்து அம்பேத்கர் அந்த போட்டோவும் பாத்தீங்கன்னா, அம்பேத்கர் வந்து பேக்ரவுண்ட்ல ப்ளூ கலரு, அவர் கையில வச்சிருந்த அந்த டிஷர்ட்டும் ப்ளூ, அவர் போட்டிருந்த டிஷர்ட்டும் ப்ளூ கலரு. 2வது பாத்தீங்கன்னா, இப்ப ராகுல் காந்தி தள்ளி போய் 2 MP காயமாயிட்டாங்க. அது தெரியுமில்ல, பிஜேபி MP, ஒரிசா MP 2 பேரு. ராகுல் தள்ளி விட்டு 2 பேரு முகேஷ் ராஜ்புத்னு ஒருத்தர், அப்புறம் வந்து சந்துரு ஏதோ சம்திங் பேரு, அவர் பேர் கூட வயசானவர், நல்ல 2 பேரும். ஆமா 2 பேரும் ஒடிசா தான் நினைக்கிறேன். ஆமா, சந்திர சாரங்கி அப்படிங்கிறவங்க என்ன சொல்றாருன்னா, அவரு ராஜ்புத் அப்படிங்கிறது நிக்கிறாராம், அவருக்கு முன்னாடி ராகுல் காந்தி நிக்கிறாராம், அவரை தாண்டி சந்திரா சாரங்கி நிக்கிறாராம். இதுல எப்படி 2 பேரையும் ராகுல் காந்தி தள்ளி விட்டுருப்பாரு அப்படிங்கிறதா இப்ப கேள்வி. ராகுல் காந்தி சொல்றாரு, வீடியோ ரெக்கார்டிங் இருக்கு, நீங்க வேணா போட்டு பாருங்க, நான் யாரையும் தள்ளல அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, பிரஸ் மீட்ல இப்பதானே சொன்னாரு, தள்ளி விட்டதா சொல்லி ஒரு தேவையில்லாம ஒரு அடுத்த கட்டத்துக்கு வேற மாதிரி திசை திருப்ப பாக்குறாங்க. பட் அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்ல. அமித்ஷா மன்னிப்பு கேட்டே ஆகணும் அப்படிங்கறதா இப்போ எதிர்கட்சி தலைவர் ராகுலோட இப்போ நடந்து முடிஞ்ச ஒரு 2-3 நிமிஷத்துல தான் முடிஞ்சது பிரஸ் மீட். அதுல வந்து ஒரு தெளிவா சொல்லிட்டாரு, நடந்த சம்பவங்களுக்கு எங்களுக்கும் சம்பந்தமே இல்லை. பட் அதே சேம் டைம் அமித்ஷா வந்து பேசின வார்த்தைகளுக்கு கண்டிப்பா மன்னிப்பு கேட்டே ஆகணும், அதுல வந்து நாங்க பின்வாங்க போவதில்லை அப்படின்னு ரொம்ப ஸ்டெபனா பேசிட்டாரு. பட் நீங்க சொன்ன மாதிரி இந்த விஷயத்துல எல்லாமே ஒத்துமை ஆயிட்டாங்க. அது ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம் தான். அதுல அம்பேத்கருங்கிற அந்த ஒரு பெயரை வச்சு மையமாக்கி கிட்டத்தட்ட ஒரு பெரிய ஒற்றுமை ஏற்படுத்தி கொடுத்துருச்சு பிஜேபி. எதிர்கட்சிகளுக்கு உள்ள சின்ன சின்ன செலப்பெல்லாமே மாறி எல்லாம் ஒரே ஒன்லைன்ல வந்துட்டாங்க. அது பிஜேபி நன்றி சொல்லிதான் ஆகணும். ஆமா, அதானி விவகாரத்துல கூட திரிணாமுல் காங்கிரஸ் அப்புறம் சிவசேனா எல்லாம் ஒத்து போகல. அரவிந்த் கெஜ்ரிவால் சரத்பவார் வேற மாதிரி இருந்தாரு. சரத்பவார் வேற மாதிரி ஒரு மூட்ல தான் இருந்தாரு. அது கரெக்ட் தான் நீங்க சொன்ன மாதிரி. இந்த விவகாரத்துல எல்லாமே மம்தா பானர்ஜில இருந்து, அரவிந்த்ல இருந்து, அகிலேஷ் யாதவ் வந்து எல்லாரும் ஒற்றுமையாக ஒரே இடத்துல நிக்கிறது வரவேற்கத்தக்கது அப்படின்னு சொல்லலாம். இதுல என்ன, இப்போ காங்கிரஸ் கட்சியினுடைய ஒரு எம்பி, அசாம் மாநில எம்பி கௌரவ் கோகாய் வந்து சொல்றது என்னன்னா, அது என்ன அமித்ஷா வந்து பதவியை வேணா நான் ராஜினாமா பண்றேன், மன்னிப்புலாம் கேட்க முடியாது
அப்படின்ற மாதிரி ஒரு திமிரா பேசியிருக்கிறாரு. ஓ, அந்த 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 அளவுக்கு என்ன ஸ்டாண்டுக்கு போறாரு. ஸோ அப்படி பேசியிருக்கிறாரு. இது எந்த விதத்துல நியாயம்? அரசியலமைப்பு சட்டத்த உருவாக்குன அரசியலமைப்பினுடைய தந்தைய அவமதிச்சுட்டு, நீங்க வந்து இப்படிலாம் பேசலாமா? அப்படின்னு பேசியிருக்கிறாங்க. ஸோ இப்ப இந்த அடிதடியுமே வந்து பாஜக வந்து அமித்ஷாவ காப்பாத்துறதுக்கு ஒரு ட்ராமா போடுறாங்க அப்படின்னு இப்போ கார்கே அவர்கள் வந்து குற்றச்சாட்டு வச்சிருக்கிறாரு. என்னையும் தான்டா தள்ளி இல்ல, விட்டீங்க கரெக்ட் தான். அப்படிங்கிறாரு அவரு. நீங்க முடியாதவர் அவர் தான். அவர் விழுந்திருக்கேன்னா ஆமா. அவர் தான் விழுந்திருக்கணும் ஃபர்ஸ்ட். நீங்க ஆக்சுவலா யார் கீழ யாரோ விழுந்த மாதிரி. விழுந்துட்டாராம். அவரு ஓஹோ, கீழ விழுந்துட்டாராம். கார்கே. பேலன்ஸ் பண்ண முடியாம ஓ, அவருக்கு முட்டியில ஆபரேஷன் பண்ணியிருப்பாங்க போல. ஆமாமா, அவர் ஏற்கனவே அவர் கொஞ்சம் தாங்கி தான் நடப்பாரு. யாராவது ஒருத்தர் அவருக்கு ஒரு தாங்கி தாங்கி தான் நடந்து போயிட்டு இருப்பாரு. பேலன்ஸ் இல்லாம கீழ விழுந்திருக்கிறாரு. அவர தாங்கி புடிச்சு அப்புறம் வெளிய கூட்டிட்டு வந்திருக்கிறாங்க. ஓஹோ. ஸோ அது சந்திரன், இது என்ன அடுத்த ஸ்டேஜுக்கு என்ன ஆகும் இது? பாராளுமன்ற இந்த அடு பிரச்சனைகள் எல்லாம் அடுத்த கட்டமா என்ன பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு பிஜேபி வரும்னு நினைக்கிறீங்க நீங்க? உரிமை மீறல் நோட்டீஸ் குடுத்திருக்கிறாங்க. அத வந்து எந்த அளவுக்கு ஆமா. சபாநாயகர் வந்து பரிசீலிப்பார் அப்படின்னு தெரியல. இப்போ இன்னொரு காமெடி வந்திருக்கு பார்த்தீங்கன்னா, அ துணை குடியரசுத் தலைவர் ஜெகன்தீப் தன்கர் மேல வந்து அவரு நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தாங்க. ராஜ்யசபாவினுடைய செயலாளர் வந்து நிராகரிச்சிருக்காரு. அதுக்கு சொன்ன காரணம் தான் சரியான காமெடி. என்னன்னா, ஜெகன்தீப் தன்கருடைய பெயர்ல வந்து பிழை இருக்கு. அதனால இத நிராகரிக்கிறோம்னு சொல்லி நிராகரிச்சிருக்காங்களாம். எந்த அளவுக்கு ஸ்பெல்லிங் காமெடி மிஸ்டேக். பண்றான்னு பாருங்க. ஆமா. ஸ்பெல்லிங் ஸோ மிஸ்டேக். ஆமா. இந்த சீப்ப எடுத்து ஒளிச்சு வச்சுட்டா மாப்பிள கல்யாணம் நடக்காதுன்னு ஒரு காமெடி இருக்கும் பார்த்தீங்களா? அந்த மாதிரி இவங்க கண்டிப்பா, வந்து கண்டிப்பா, நாடாளுமன்றத்த கண்டிப்பா. கேலி கூத்தாக்கிக்கிட்டு இருக்காங்க. இல்ல, அதுல தான் இப்போ என்ன இல்ல, சொல்லுங்கண்ணா, சொல்லுங்க. என்னைய பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம், இந்த விஷயத்த ஒரு புத்திசாலித்தனம்னா மன்னிப்பு கேட்டுறது தான் பெஸ்ட் அமித்ஷாக்கு. ம். இல்லைனாக்கா பிஜேபியே ரொம்ப தர்ம சங்கடத்துக்கு ஏற்படுத்துற மாதிரி ஒரு சூழ்நிலை ஆயிடும். ம், இது ம், ஒரு ம். சரியா இருக்காது. அது ஒரு புத்திசாலித்தனம் அப்படின்னு நினைச்சாருன்னா, ம். வழக்கமா அரசியல்வாதிகள் சில வார்த்தைகள் சொல்லுவாங்கல்ல, ஆமா. அந்த மாதிரி மன்னிப்புன்னு வருத்தம். மன்னிப்பும் கேட்க மாட்டாங்க. அதே சமயத்துல வருத்தம், புரிதல் வேற வேற மாதிரி புரிஞ்சுக்கிட்டாங்கிறதுக்காக நான் என்னுடைய ம். வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படி அப்படின்னு ஏதாவது சொல்லலாம் இல்லையா? அது ம். இல்லாம வேற எதுவும் நடக்காது. அதுல பிஜேபி என்ன முடிவெடுக்க போகுதுன்னு தெரியல. இத கண்டிப்பா காங்கிரஸுக்கு எல்லாத்துக்குமே இதுல ஏன்னா டாதியா பேசுறது எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருச்சு நேரலையில. அத மறுக்கவே ம். முடியாது. மறு எதையுமே மறுப்பு சொல்ல முடியாதுல்ல. அது என்ன சொன்னாருங்கிறது ஆமா. எல்லாத்துக்கும் பல கோடி பேர் பார்த்துட்டாங்க. பல 100 கோடி பேர் பார்த்துட்டாங்கல்ல. ம். ம். இந்தியா இல்லாம வெளிநாட்டுல இருந்து எல்லாமே பேசுனது எல்லாமே அவங்க தெரிஞ்சு போச்சு. அதனால அமித்ஷா இந்த விதத்துல கண்டிப்பா ஒரு பெரிய செட்பேக் தான் பிஜேபிக்கு இது. கடுமையான ஒரு கண்டிப்பா, செட்பேக் இது. கண்டிப்பா. அதுல ஒண்ணும் மாற்றம் இல்ல. ஆமா. ஆமா. இதுல என்ன சொல்றாங்க அப்டின்னா, ஒரு பேக் எண்ட்ல வந்து ஆர்எஸ்எஸ் அமைப்பு வந்து அதனுடைய செயல் திட்டங்களையும், ஐடியாலஜியும் வந்து கம்ப்ளீட்டா புஷ் பண்றாங்க. அதுக்கு வந்து ம். மோடியும், அமித்ஷா வந்து இணங்கி போகல. இப்ப ஆர்எஸ்எஸ் திருப்திப்படுத்துறதுக்கு தான் அமித்ஷா இப்படிலாம் பேசுறாரு. ஏன்னா, மகாராஷ்டிரா தேர்தல்ல பார்த்தீங்கன்னா, மோடிக்கும், அமித்ஷாவுக்கும் பெரிய முக்கியத்துவம் கொடுக்கப்படல. பல பிரச்சாரத்துக்கு அவங்க வரவே ஆர்எஸ்எஸ். இல்ல. ஆமா. ஆர்எஸ்எஸ் உடைய பேக்கிங் பெருசு. இந்த வெற்றிக்கு ஒரு காரணம் ஆர்எஸ்எஸ் உடைய டோர் ம். டு டோர் கேன்வாசிங் அப்படின்னு சொல்றாங்க. அது உண்மைதான். ஆமா. இப்போ இவரு ஃபட்னவிஸுமே அமைச்சர்கள அமைச்சரவை இன்னும் பதவி ஏற்கல. ஃபட்னவிஸ் வந்து ஆமா. நாக்பூர்ல வச்சு தான் பதவி ஏற்க போறாராம். ஓ, அவருடைய ஆர்எஸ்எஸ் அமைச்சர்கள் ஹெட் எல்லாரும். குவார்ட்டர்ஸ். ஆ அது அது என்ன மறைமுகமா சொல்றாங்க அப்டின்னா, அ மோடிக்கு தான் இந்த செய்தி. ஆர்எஸ்எஸ் மீறி வந்து மோடியோ, அமித்ஷாவோ கிடையாது. அப்டிங்கிற மாரி ஓ, சொல்றதாக சொல்றாங்க. ஸோ, இப்ப இந்த மாரி கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகள மடைமாற்றுவதற்கும், அப்புறம் வந்து இப்போ பொருளாதாரம் வந்து கிட்டத்தட்ட இன்னைக்கு பார்த்தீங்களா செய்தி வந்திருக்கும். இந்திய ரூபாயினுடைய மதிப்பு டாலருக்கு நிகரான மதிப்பு ரூ. 85 தாண்டிருச்சு. உண்மைதான். இவ மோ மோடி தான் சொன்னாரு, "நான் ஆட்சிக்கு வந்துட்டா ரூ. 20க்கு கொண்டு வந்துருவேன். ரூ. 40க்கு கீழ கொண்டு வந்துருவேன். வேல்யூவ" அப்படின்னு சொன்னாரு. ஆனா இன்னைக்கு அப்படியே டபுள் ஆயிருக்கு. ஸோ இந்த 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 விஷயங்கள் எதையுமே வந்து நியூஸ்ல வந்துறக்கூடாது. அப்படிங்கிறதுக்காக தான் ம். இன்னைக்கு நடந்த ச ஒரு போராட்டத்தையுமே கலவரமாக்குனதும் பிஜேபியினுடைய திட்டமே அதுதான் அப்படின்னு சொல்றாங்க. டைல்யூட் பண்ணிறணும். பல பல விஷயங்கள வந்து கண்டிப்பா. இப்போ பிஜேபி எம்பிக்கு அடிபட்டுருச்சு, ரத்தம் வந்துருச்சு. அத ராகுல் காந்தி தான் தள்ளி விட்டாரு அப்படின்னு அவர் மேல ஒரு இத போட்டு
டோட்டல் வந்து எல்லாத்தையும் அட்டென்ஷனை டைவர்ட் பண்ற வேலையில தான் பார்த்துட்டு பெண் இருக்காங்க. பெண் எம்பி ஒருத்தவங்க கூட கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அது ஆமா, கேள்விப்பட்டீங்களா நீங்க? பெண் எம்பி ஒருத்தவங்க, மணிப்பூர் ராஜ்யசபா பெண் மணி எம்பி, மணிப்பூர். ஆமா மணிப்பூர் ஆமா எம்பி. ஆமா. அவங்க என்ன சொல்றாங்க, இந்த ரொம்ப நெருக்கமா வந்து என்னை ஒரு மாதிரி சங்கடத்தை ஏற்படுத்திட்டு போயிட்டாரு, ராகுல் நடந்துகிட்டது முறை சரியா இருக்காது அப்படின்னு அவங்க வேற மாதிரி, அவங்க அந்த கம்ப்ளைண்டே வேற மாதிரி போகுது. அந்த கம்ப்ளைண்ட் ராகுல் மேல. ஏற்கனவே போன பீரியட்ல வந்து ஸ்மிருதி இரானி வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களா, ராகுல் காந்தி என்னைய பார்த்து ஃப்ளையிங் கிஸ் கொடுத்தாரு அப்படின்னு. ஆக்சுவலி அவரு வேறவங்களுக்கு அப்படி எப்பயும் போல அவர் போனது. அதை வந்து ஒரு பெரிய பேசு பொருளா எடுத்துட்டு கொண்டு வந்தாங்க. இது ஆக்சுவலி அந்த பெண் எம்பி கூட ராகுல் காந்தி நின்று பேசுற வீடியோவே இருக்கு சமூக வலைதளத்துல. அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த லேடி சொல்றாங்க, நீங்க தள்ளி விட்டு தான் அவர் இப்படி ஆயிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. அவர் அங்கிருந்து கையை கட்டிக்கிட்டே வந்து பார்த்துட்டு, அப்படியா நான் பண்ணலையே, எல்லாமே ரெக்கார்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாரு. ஸோ அது இப்போ அந்த வீடியோ பார்த்தேன். வருது, அது வருது. பயங்கர அடிபட்டு கீழே தலையில கை வச்சுட்டு உட்கார்ந்துருக்காரு எம்பி. ராகுல் வந்துடுவாரு. அது பேக்கிங்ல எடுத்த ஒரு வீடியோ, அதுதானே சொல்றீங்க? ஆமா ஆமா ஆமா, பேக் பின்னாடி. ஆமா அந்த வீடியோ. ஆமா கரெக்ட். ஆமா கரெக்ட் தான். அந்த அடிபட்ட 2 நபர்களும் அடிபட்ட மாதிரியே இல்ல. ஒரு சின்ன கீரல் கூட மண்டையில இருக்கிற மாதிரி தெரியல. ஆனா பில்டப் பயங்கரமா இருக்கு. அனுராக் எமர்ஜென்சி வார்டுல அட்மிஷன் 2 பேரு. என்ன பேசுறீங்க? விளையாட்டா பேசுறீங்க. வயசு காரணமா கூட இருக்கலாம். அது ஒண்ணு இருக்குல்ல, வயது காரணமாக. ஆமா, அது வயது காரணமாக இருக்கலாம். பட் நீங்க சொன்ன மாதிரி பொருளாதார பிரச்சனைகள் என்ன, அடுத்தது அதானி விஷயங்கள். சோ வந்து நீங்க நிர்மலா சீதாராமன் அவங்களுடைய பேசுனாங்களா பார்லிமெண்ட்ல, இந்த மாதிரி விஷயங்கள் இது எல்லாமே கிட்டத்தட்ட மறந்துட்டோம்லாம. அடுத்த கட்டத்துக்கு அம்பேத்கர் வந்தது. இப்ப இன்னைக்கு எம்பிகள் மண்டை உடைப்பு வரைக்கும் வந்துட்டோம். நம்ம மீடியாக்கள் வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு வந்துட்டோம்ல. நம்ம நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. அதனால மத்தவங்க எல்லாத்தையும் மறந்தாச்சு. நம்ம கிட்டத்தட்ட எல்லாத்தையும் மறந்துருவாங்க அப்படிங்கறதுல அவங்க தெளிவா, பிஜேபி ஒரு தெளிவா இருக்கு. நீங்க ஏற்கனவே ஒவ்வொரு சொல்லுங்க. நீங்க வெளிநாட்டுல இருந்த பணம், கருப்பு பணத்தெல்லாம் எடுத்து கொண்டாந்து ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்கும்னு சொன்னதே நம்ம மறந்துட்டோம். என்ன, சோ அது மாதிரி எடுத்த விஷயங்கள் மறந்தாச்சு இன்னைக்கு. அதுதான் அவங்களுடைய பெரிய வெற்றியா கருதுறாங்க. மீடியாக்களை கையில வச்சு பெருசா பண்றாங்கல்ல. சொல்லுங்க. இன்னொன்னு, இப்போ இந்த ஓவராலா ஒரு 6 மாசத்துல இருந்து 1 வருஷத்துக்குள்ள பாத்தீங்கன்னா, காங்கிரஸ் கட்சி, ராகுல் காந்தி இவங்களுடைய வளர்ச்சி, இப்ப இந்த அம்பேத்கர் அவர்களுடைய இந்த போராட்டத்திலையுமே காங்கிரஸ் கட்சி ஒவ்வொரு வார்த்தைக்கு வார்த்தை முன்வைக்கிறது மனுஸ்மிருதி, RSS சித்தாந்தம், ஹிந்துத்துவா அப்படிங்கிறத உறுதிப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. இப்போ அமித்ஷா மண்டையில மனுஸ்மிருதி இருக்கிறதுனாலதான் அம்பேத்கரை ஏத்துக்கிறதுக்கு மறுக்கிறாரு அப்படிங்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டே இருக்காங்க. இது வந்து RSSக்கு வந்து ஒரு மிகப்பெரிய நெருடலா இருக்கு அப்படின்னு ஒரு பரவலான பேச்சு இருக்கிறதாக சொல்றாங்க. நீங்க பதவியேற்பு பாத்தீங்கன்னா கையில புக்கோட போனதே வந்து ஏத்துக்க முடியாத ஒரு அரசியல் சாசன புக்கோட போனதே நீங்க அது வந்து ஒரு பெரிய சங்கடத்தை ஏற்படுத்துச்சு சனாதன ஆட்களுக்கு. ஆமா ஆமா, இந்த தேர்தல்லையுமே வந்து அவங்க பெரிய அளவுக்கு அவங்க எதிர்பார்க்காத தோல்விதான். அதனாலதான் இவ்வளவு ரியாக்ட் பண்ணிருக்காங்க. அந்த தோல்வியை கொடுத்ததுக்கு காரணம் இந்த நம்ம ஊர்ல சமூக நீதி அரசியல் பேசுறோம் இல்லையா, அதை காங்கிரஸ் கையில் எடுத்து வட மாநிலங்கள்ல வந்து பேசினதுதான். அது மக்கள் மத்தியில் இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டுல எப்படி கொண்டு வந்தோமோ அந்த திட்டங்களை பிஜேபி கொண்டு வரலன்னா ஜெயிக்க வாய்ப்பே இல்லை. மகாராஷ்டிராவில் பெண்களுக்கு கொடுத்த உரிமை தொகை தான் வெற்றி பெற செஞ்சிருக்குன்னு சர்வேயே சொல்லுது. அட்வான்ஸா 3 மாசம் கொடுத்தாங்கல்ல, அட்வான்ஸா 3 மாசம். நீங்க அதுலதான் பெரிய மாற்றம். அதுல உண்மைதான் நீங்க சொன்ன மாதிரி நம்ம கொடுத்ததுதான். சோ ஒரு வகையில தமிழ்நாடு தான் பாஜகவுக்கு வழிகாட்டி இருக்கோ அப்படின்ற ஒரு வருத்தம். கரெக்ட். எல்லாமே கையில எடுத்துட்டாங்களே. ஆமா, ஃப்ரீ பஸ், இலவச அரிசி, கேஸ், அப்புறம் கெஜ்ரிவால் வந்துட்டாரு. அவரு கிளம்பிட்டாரு. அவரு ஒரு அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. அவரு டெல்லி எலெக்ஷனுக்கு, பிப்ரவரி எலெக்ஷனுக்கு முன்னாடி அவர் சொல்லிட்டாரு. ஆமா,
ஸோ இப்போ இந்த கொடுத்துட்டாரு. பீகார் எலெக்ஷனு, அடுத்து டெல்லி எலெக்ஷனு, அடுத்து வரக்கூடிய உத்தரப்பிரதேச எலெக்ஷனுக்கு இந்த அம்பேத்கர் இஷ்யூ கண்டிப்பா அதுவரைக்கும் தொடரும் அப்படின்னு தான் சொல்றாங்க. அ இந்த நேரத்துல ஆக்சுவலி இன்னொரு விஷயத்த நீங்க பார்த்திருப்பீங்க கண்டிப்பா. இந்தியா கூட்டணி எம்பிக்கள் போராடுறப்ப கவனிச்சு பார்த்தீங்கன்னா, பிரியங்கா காந்தியையும், கனிமொழி அவர்களையும் பார்த்தீங்களா? எந்த அளவுக்கு ஆக்ரோஷமா பார்த்தேன். கத்துனாங்கன்னு? ஆமா. இல்ல நீங்க அது நல்லாவே ஃபோக்கஸ் பண்ணி பார்த்தாங்க. முதல்ல கார்கே, கனிமொழி ம். அண்ட் பிரியங்கா நடந்து வந்தாங்க. அதுக்கப்புறம் உட்கார்ந்து பேசுறப்ப நீங்க சொன்ன மாரி கோஷம் போட்டப்போ அவங்களுடைய அந்த ஏன்னா நீங்க பெரிய வாய்ப்பு உங்களுக்கு பிரியங்காக்கு. நீங்க வந்து நுழைஞ்ச உடனே ஆமா. அவங்களுக்கு அடுத்தடுத்த விஷயங்கள் நடக்குது பாருங்க அவங்களுக்கு. ம். இல்ல பெரிய அது வாய்ப்பு தான் உங்களுக்கு. இன்னொன்னு சொல்றாங்க. ஆக்சுவலா இப்ப இந்த போராட்டம் ராகுல் காந்தி அந்த ப்ளூ கலர் சட்டை போட்டுட்டு வந்தது, போன 2 வாரத்துக்கு முன்னாடி பலவிதமான போராட்டங்கள் பண்ணாங்க. அதானி மாரி முகமூடி போட்டுட்டு வந்தது. இது எல்லாமே ஆமா, பிரியங்கா ஆமா, காந்தியோட ஆமா. ஐடியான்னு சொல்றாங்க. ஓ! பிரியங்கா காந்தி ஓ! தான் ஓ! இந்த ஓ! மாரி ஓ! வித்தியாசமான ஐடியா குடுக்குறாங்க. இதுதான் பீப்பிள வந்து அட்ராக்ட் பண்ணும். அவங்க பாஜகவுக்கு வந்து ஒரு எரிச்சல குடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க குடுத்த ஐடியான்னு சொல்றாங்க அதெல்லாம். பாலஸ்டைன் பேக் எடுத்துட்டு வந்தாங்கல்ல? ஆ. பாலஸ்டீன் பேக் எடுத்துட்டு வந்தாங்க. எடுத்துட்டு இவங்க வந்தாங்க. பிஜேபி சைட்ல வந்து உடனே கவுண்டர் குடுத்தோனே, அடுத்த நாளே வந்து பங்களாதேஷ் மைனாரிட்டிக்கு சப்போர்ட் பண்ணி பேக் எடுத்துட்டு வந்தாங்க. பேக் எடுத்துட்டு வந்தாங்க. கரெக்ட் தான். ஆமா. உண்மதான். ஸோ நீங்க அந்த சொன்ன மாரி பெரிய எரிச்சல குடுத்துருக்கு. அதுல ஒண்ணும் மாற்றம் இல்ல. நீங்க அதுல வந்து கீழ விழுந்து மண்டைய உடைக்கிற அளவுக்கு ஒரு பெரிய எரிச்சல் ஆயி போச்சு அப்படிங்கிறத பார்க்கிறப்ப ஒரு ஒரு அ என்ன நடக்க போகுது? பிஜேபி அடுத்த கட்டமா என்ன செய்ய போகுது? அப்படிங்கிறது ஒரு சுவாரஸ்யமான விஷயமா தான் இருக்குது. ம். உண்மதான். அமித்ஷா ம். வந்து ஜே.பி. நட்டா, அப்புறம் ராஜ்நாத் சிங்கு, அப்புறம் பியூஷ் கோயல், அப்புறம் சிவராஜ் சிங் சௌஹான் எல்லாரையும் அவசரமா அழைச்சிருக்கிறார் போல. ஏதோ ஒரு அவசர மீட்டிங்ன்னு சொல்லி எல்லாம் மீட் பண்ணி பேசிட்டு ஓ! ஓ! இருக்காங்களாம். ஓ! அடுத்து என்ன ஓ! செய்யலாம்? ஓ! இன்னும் ஓ! ஒரு நாள், நாளைக்கு ஒரு நாள் இருக்கு நாடாளுமன்றம். ஆமா. அடுத்து என்ன அதுக்கப்புறம் இவங்க நடக்க டீம் எல்லாம் ஒண்ணு சேர முடியாதுல்ல. அடுத்தவங்க எல்லாம் ஆமா. ஒண்ணா சேர முடியாது. எம்பிஸ் ம், ம், எல்லாத்துக்கும் ம். அடுத்தடுத்து அவங்க தொகுதிக்கு போயிடுவாங்கங்கிறது தான் உங்களுக்கு விஜய்க்கு ஒரு பெரிய பிளஸ்ஸு. பட் காங்கிரஸ் ம், வேற மாரி ஏதாவது முடிவெடுக்க போகுது அப்படின்னு சொல்றாங்க. ம். நாளைக்கு இல்ல வந்து என்ன கேட்டா பார்லிமென்ட் முற்றுகை. என்ன கேட்டா இவரு அண்ணா ஹசாரே வந்து ஒண்ணுக்கும் இல்லாத விஷயத்துக்கு உண்ணாவிரதம் இருந்த மாரி காங்கிரஸ்ல ஒரு 100 எம்பி 100 பேர் இருக்காங்கல்ல. ஒரு 10 நாளைக்கு உண்ணாவிரதம் இருக்கட்டும். அடையாள உண்ணாவிரதம் மாரி இருக்கட்டும். ஏன்னா, தேச தந்தை அம்பேத்கர இன்சல்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, அதெல்லாம் சும்மா இப்போ இத லைட்டா விட்டுட்டாங்கன்னா, அடுத்து திரும்பி பிஜேபி செய்யும். கண்டிப்பா, கண்டிப்பா, திரு கண்டிப்பா. தி தொடர்ந்து அத செஞ்சு அவங்களுடைய ஒரு வகையான வெற்றியுமே அதுதான். நீ எத்தன தடவ கத்துனாலும், ம். இன்னைக்கு அமைதியா இருந்தா, நாளைக்கு நான் திருப்பி செய்வேன். அத தான் செஞ்சுகிட்டு கண்டிப்பா, இருக்காங்க. கண்டிப்பா, கண்டிப்பா. இன்னைக்குமே உண்மதான். தமிழ்நாடு நியூஸ்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா, மெயின் டிபேட்லலாம் வந்து சொன்ன பொய்யே, வாட்ஸ்அப் பொய்யே திருப்பி திருப்பி சொல்லிட்டு தானே இருக்காங்க. ஆமா, ஆமா, ஆமா. கரெக்ட் தான். கரெக்ட். எத்தன உண்ம. எத்தனையோ எத்தனையோ தடவ மறுப்பு சொல்லியாச்சு, விளக்கம் சொல்லியாச்சு, ஆதாரத்த கேட்டாச்சு. ஆனா இன்னும் சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. இல்ல. 100% நீங்க சொன்ன மாரி ஒண்ணு ஏன் பார்லிமென்ட்லயே நீங்க வந்து வெளிய வரமாட்டான். நாங்க மன்னிப்பு கேட்டதுக்கு ம். அப்புறம் தான் பார்லிமெண்ட் விட்டு வெளிய வருவோம்ன்னு சொன்னா கூட நீங்க ஒண்ணும் செய்ய முடியாதுல்ல. நீங்க ம். அந்த மாரி கண்டிப்பா. விஷயங்கள்லாம் எவ்வளவோ இருக்கு காங்கிரஸ். பட் காங்கிரஸ் இந்த விஷயத்த ஒரு ஒருங்கிணைச்சு நல்லா பண்ணி சக்சஸ் பண்ணா ஒரு பெரிய வெற்றி தான். அதுல ஒண்ணும் மாற்றம் இல்ல. அடுத்தடுத்த கண்டிப்பாண்ணே. விஷயங்கள் என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். கண்டிப்பாண்ணே. தொடர்ந்து பார்ப்போம். நம்ம இன்னொரு அடுத்த ஒரு ஆமா. செய்தியோட நாளைக்கு விவாதிக்கலாம். தொடர்ந்து பேசுவோம். கண்டிப்பா, நன்றிண்ணே. கண்டிப்பா.